பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது திருக்கார்த்திகை, அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வைபவங்கள். திருக்கார்த்திகைக்கு முன்னதாக பரணி தீபம் என்று சொல்லக்கூடிய தீபம் ஏற்றும் முறை. இந்த பரணி தீபம் நம்ம ஏன் ஏத்துறோம், எதனால ஏத்துறோம், இந்த பரணி தீபம் ஏற்றுவதனால நமக்கு என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கு. இதுல இந்த பரணி தீபம் அப்படின்னு சொல்றது இந்த வருடத்துல 12/12/2024 புதன்கிழமை அன்று பரணி தீபம். இப்போ இந்த பரணி தீபம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி பண்ணுவாங்கன்னு, அண்ணாமலையார் கோவில்ல என்ன பண்ணுவாங்கன்னு, முதல் நாள் பார்த்தீங்கன்னா விடைய காலையில மூலஸ்தானத்தில் உள்ள விளக்கேற்றி 5 விளக்கேற்றி அதுக்கப்புறமா அர்த்த மண்டபத்துக்கு எடுத்துட்டு வருவாங்க. அங்க தீபம் காட்டுவாங்க. 5 தீபம் எடுத்துன்னு வந்து பஞ்சபூதங்களான அமைப்பு. அப்படி இருக்கும்போது அந்த பரணி தீபம் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகள்ல நம்ம எப்படி ஏற்றணும், வீடுகள்ல நம்ம எப்படி விளக்கேற்றினால் நமக்கு அதாவது மிகுந்த நன்மை தரக்கூடியதாக இருக்கக்கூடியதாக ஒன்று. அப்ப அந்த பரணி தீபம் எப்படி ஏற்றணும்? இப்போ புதன்கிழமை சாயங்காலமா நீங்க ஒரு நேரம் பரணி தீபம் எடுத்தோம்னா ஒரு 6 மணியிலிருந்து மாலை 7 மணிக்குள்ளாக இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது ஏத்துறது. இந்த பரணி தீபம் நீங்க ஏற்றும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு தட்டுல நிறைய மலர்கள், உதிர்ந்த மலர்கள் நிறைய ஒரு தட்டுல வச்சுண்டு அந்த தட்டுல என்ன பண்ணணும், 5 விளக்கு, 5 நெய் தீபமாக இருக்கலாம் அல்லது நல்லெண்ணெய் தீபமா இருக்கலாம். உங்களுடைய அந்த மாதிரி தீபம் ஒவ்வொரு தீபம் ஏற்றும் பொழுதும் ஒவ்வொரு மனசுல ஒவ்வொரு பிரார்த்தனையா வச்சுக்கணும். இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முன்னோர்கள் ஒரு காலத்துல இது பாத்தீங்கன்னா காளி தேவியை குறிப்பிட்டு ஏத்திட்டு இருந்தாங்க. இந்த பரணி தீபத்தை காளி தேவியை குறிப்பிட்டு ஏத்திட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. பரணி நட்சத்திரத்தை குறிப்பிட்டு அந்த காளியம்மன் வழிபாடு நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க ஆதி காலத்துல. அது அப்படியே மருவி அது அப்படியே பரணி தீபமாக இப்ப பாத்தீங்கன்னா பரணி தீபத்தை ஏற்றுவதனால நமக்கு யம பயம் நீங்குகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலைஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த ஒரு யம பயம் இல்லாமல் சீக்கிரமா அவங்க ரெக்கவர் ஆகி வரத்துக்கு உண்டான ஒரு யோகம் அவங்களுக்கு இருக்கும். அப்ப அந்த பரணி தீபம் அப்படிங்கிறது 5 தீபமானது ஏத்தணும். சுபம் பவது கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதாம் சத்ரு புத்தி விநாசாய தீப ஜோதிர் நமோஸ்துதே, இந்த 2 வரி ஸ்லோகத்தை சொல்லி விளக்கேற்றணும். எப்போதுமே இந்த விளக்கு நம்ம பஞ்சபூதங்களான அந்த விளக்கு ஏற்றுறோம். அந்த விளக்கு ஏத்துறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்லோகம். என்னால 2 வரி என்னால சொல்ல முடியல, என்னால ரெண்டு வரி பெருசா இருக்கு. சுபம் பவது கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதாம் சத்ரு புத்தி விநாசாய தீப ஜோதிர் நமோஸ்துதே, 2 வரி எனக்கு பெருசா இருக்கு, என்னால சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா நீங்க தீபம் ஏற்றும் பொழுது ஒரு வரியில சொல்லலாம். ஓம் தீப மகாலட்சுமி நமோ நமஹா, ஓம் தீப மகாலட்சுமி நமோ நமஹா, ஓம் தீப மகாலட்சுமி நமோ நமஹா. குத்து விளக்கு ஏற்றும் பொழுதும் இந்த 5 முறை அதை சொல்லிதான் விளக்கேற்றணும். மனசுல பிரார்த்தனை படிக்கணும். ஓம் தீப மகாலட்சுமியா நமோ நமஹா, தீப மகாலட்சுமி நமோ நமஹா. அதே போல ஒரு ஆலயத்துல நம்ம போறோம், கோவில்ல விளக்கேற்றுறோம், ஒரு துர்கைக்கு விளக்கேற்றினா கூட ஓம் தீப துர்காயை நமஹா, ஓம் தீப துர்காயை நமஹா. மனசுல அந்த துர்கையை மனசுல கொண்டு வரணும். அப்படியே அந்த மனசுல பாத்தீங்கன்னா அந்த தீபம் ஏற்றும் பொழுதே அந்த ஸ்லோகத்தோட நம்ம அந்த விளக்கேற்றினோமே ஆனால் அந்த விளக்கேற்றி ஒரு 2 நிமிடம் உட்கார்ந்து ஒரு தியானம் மாதிரி மனசுல உங்களுடைய விஷயங்கள்லாம் மனசுல நல்லா தியானம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா நல்லது. அதுவும் இந்த பரணி தீபம் ஏத்துறது அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு அவ்வளோ ஒரு விசேஷம். முன்னோர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த பரணி தீபம் ஏத்துறதுனால. முன்னோர்களுக்கான மிக முக்கியமானது. இந்த 5 தீபத்துல ஒரு தீபம் தெற்க பார்க்க எரியணும். ஏன்னா முன்னோர்களுடைய திசை பாத்தீங்கன்னா தெற்கு. அந்த தீபம் பாத்தீங்கன்னா ஒரு தீபம் பாத்தீங்கன்னா தெற்க பார்க்க எரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பரணி தீபமானது நம்ம புதன்கிழமையில சாயங்காலத்துல வீடெல்லாம் சுத்தம் பண்ணி நீங்க உங்களுடைய வேலைகள்லாம் முடித்து வீட்டுல பதிவிளக்கெல்லாம் ஏற்றி அடுத்ததாக பரணி தீபத்துக்கு ஏற்றத்துக்கு வரணும். பரணி தீபம் ஏற்றி வீடு ஃபுல்லா சாம்பிராணி போட்டு, வீடு ஃபுல்லா மஞ்சள் தண்ணி தெளிச்சு சாம்பிராணி போட்டு மங்களகரமா அந்த வீட்டை வச்சுக்கணும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோட அந்த வீட்டை வச்சுக்கணும். அந்த தீபத்தை கொஞ்சம் நேரம் வரைக்கும் எரியிற மாதிரி பண்ணணும். குறைஞ்சபட்சம் அந்த தீபம் எவ்வளவு நேரம் எரியணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரமாவது எரியணும். அப்பதான் அதுக்கு சிறப்பு. ஏற்றி ஒரு 1/2 மணி நேரத்துல அணையக்கூடாது.
குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு 1.5 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரமாவது அந்த பரணி தீபமானது எரியணும். அப்படி அந்த பிரகாசமா எரியணும், நல்லா அழகா எரியணும். அந்த தீப ஒளி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம குடும்பத்துக்கு அவ்வளோ ஒரு விசேஷமானது. அதாவது சுவாமி அம்பாளுடைய பரிபூர்ண அருள் நமக்கு எப்பொழுதுமே உண்டு. அந்த பரணி தீபம் ஏற்றுவதால சுவாமி அம்பாளுடைய பரிபூர்ண அருள் நமக்கு இருக்கும். இந்த பஞ்சபூதம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பஞ்சபூத சக்தியும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஆற்றலும் நல்ல சக்தியும் நல்ல ஒரு விஷயமும் நமக்கு கொடுக்கும். ஏதாவது நல்ல உங்களுடைய பிரார்த்தனைகளை வைத்து விளக்கேத்துங்க. ஒரு கல்யாணத்தை முன்னிட்டு விளக்கேத்துங்க. இந்த ஒரு பரணி தீபம் ஏற்றும் போது எனக்கு குடும்பத்துல எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 2025 பிறக்க போறது. ஸோ அந்த பிறக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டு எல்லாம் நல்லபடியா இருக்கணும். இந்த பரணி தீபம் ஏற்றும் போது மனசார நல்ல பிரார்த்தனை பண்ணி விளக்கேத்துங்க. அந்த சிவபெருமானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. ஏன்னா நம்ம பரணி தீபம்னு நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்றோம். இப்ப சிவபுராணம் எடுத்துக்கோங்க. இந்த சிவபுராணத்துல என்ன சொல்றான், அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து அப்படின்னு சொல்றாங்க. சுவாமியுடைய அருள் இருந்தாதான் நமக்கு முடியும். இப்போ ஒரு ஊர்ல ஒரு இடத்துல ஒரு சிவன் கோவில் இருக்கும். அந்த சிவன் கோவில் உள்ள கூட நம்மளால போக முடியாது. போறதுக்கு உண்டான ஒரு டைம் கூட நமக்கு இருக்காது. அதை கடந்து கடந்து நம்ம போவோம். அவன் கூப்பிட்டாதான் நீங்க உள்ள வர முடியும். அவன் கூப்பிடலன்னு உள்ள வர முடியாது. அது திருவண்ணாமலை அண்ணாமலையாராக இருக்கட்டும், அல்லது வந்து திருச்செந்தூர் முருகனாக இருக்கட்டும், அல்லது பழனியில இருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணியாக இருக்கட்டும், சுவாமியுடைய அவர் நினைச்சு உங்களை கூப்பிட்டாதான். அதே போலதான் ஐயப்ப சுவாமி இந்த கார்த்திகை மாசத்துல எல்லாரும் மாலை போட்டு சபரிமலைக்கு போறாங்க இல்லையா. ஐயப்பனுடைய பரிபூர்ண அருள் இருந்தா தான் நீ 18ஆம் படி ஏறி சன்னிதானத்துல போய் சுவாமியை தரிசனம் பண்ண முடியும். இல்லைன்னா அது முடியாது. பாதியிலே ஏதாவது ஒரு ஃபோன் வரும், ஏதாவது ஒரு விஷயம் தடங்களாகும், ஏதாவது ஒரு எதுக்குமே தெய்வ அருள் இல்லாம எதுவுமே கிடையாது. தெய்வ அருள் பூரணமா அந்த இடத்துல இருக்கணும். இருந்தாதான் அதுக்கு மரியாதை. அந்த தெய்வத்துடைய பூரண அருள் நமக்கு எப்போதுமே இருக்கணும். அவன் நினைக்கணும், சுவாமி நினைக்கணும், இந்த இடத்துல இதை நீ வா, இந்த இடத்துல இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லணும். அதனாலதான் நம்ம வந்து சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் தவறுதலா சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சில நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கியமான நாள் வரும்பொழுது என்ன பண்ணிடுறாங்க, சில நேரத்துல மென்சஸ் ஆயிடும், அந்த டேட்ஸ் வந்துடும். அப்ப அந்த இடத்துல அவங்களால போக முடியாது, உள்ள போக முடியாது, விளக்கேற்ற முடியாது, ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாது. அப்ப இதுக்கு என்ன காரணம்? இப்ப இது வந்து ஒரு தடங்கள் ஆயிடுறது. அப்ப இது ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்குன்னு கிடையாது. சில நேரத்துல நவராத்திரியில இந்த தடங்கள் வரும். சில நேரத்துல முக்கியமான நாட்கள்ல திடீர்னு இது வந்து இயற்கை, இது ஒண்ணும் பண்ண முடியாது. இதை வந்து அவங்களுக்கு அந்த தடங்கள் வரும். அந்த தடங்கள் இல்லாம இருக்கிறதுக்கு இவங்க பிரார்த்தனை பண்ண வேண்டும், பிரார்த்தனை செய்யணும். எனக்கு இந்த தடங்கள் வரக்கூடாது. ஒரு தடவை தடங்கள் ஆச்சுன்னா 3 தடவை தடங்கள் ஆயிடும். ஒரு தடவை நீங்க தடங்கள் ஆயிடுதுன்னு சொன்னா, ஒரு நவராத்திரி நீங்க ஒன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயம் நீங்க செய்யறீங்கன்னு சொன்னா, இந்த வருஷம் ஒரு விஷயம் தடங்கள் ஆயிடுதுன்னு சொன்னா, தொடர்ந்து 3 வருஷமும் உங்களுக்கு அப்படித்தான் இருக்குமே தவிர அதுல இருந்து அதை சரி பண்ண முடியாது. அதனாலதான் கூடியமான வரைக்கும் பெண்கள் கூட அந்த நாள் வரும்பொழுது அதற்கேற்றா போல, அதனாலதான் வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா, குப்பையை குமிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீட்டுல கார்னர் வீட்டுல மூளை முடுக்கெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மூளை முடுக்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குப்பை சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பெரியோர்கள் அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க, குப்பை சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்க குப்பை சேர்க்க 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 அது என்ன ஆகும், சில நல்ல விஷயங்கள் வரும்போது தடங்கள் ஆகிவிடும், ரொம்ப தடங்கள் ஆகிடும். அப்ப அந்த தடங்கள் இல்லாத அளவுக்கு சில விஷயங்களை நம்ம கொண்டு போகணும். அதனால வரக்கூடிய 12/12/2024 புதன்கிழமை மாலை 6 மணிக்கு மேலாக 7 மணிக்குள் உங்க முன்னோர்களை எல்லாம் மனசுல நல்லா பிரார்த்தனை பண்ணி, வீட்டு மேல ஒரு தீபம், வீட்டுல எல்லா இடத்துலையுமே ஒரு 5 தீபமானது ஏத்துங்க. ஒரு மலர்ல ஒரு தட்டுல ஒரு பூ எல்லாம் கொஞ்சம் வச்சு அழகா இந்த பரணி தீபமானது நல்ல சிறப்பான முறையில ஏத்துங்க. நல்லா ஏத்தி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள்லாம் சொல்லுங்க. அந்த நேரத்தில் லிங்காஷ்டகம், உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள்லாம் கேளுங்க. அதெல்லாம் கேட்டு சுவாமியை நல்லா ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணுங்க. அந்த பரணி தீபமானது அந்த மாதிரி நீங்க வழிபாடு பண்ணினீங்க ஆனால், இந்த பரணி நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த அதே பரணி நட்சத்திரம் வரும்போது நீங்க நினைச்சது நடக்கும். நல்லா ஆனா மனசுல நல்லா ஆத்மார்த்தமா அந்த தீபம் ஏற்றி நல்ல ஒரு எண்ணங்களும் செய்கைகளும் நல்ல ஒரு ஒரு அதாவது தெய்வத்தை நோக்கி இருக்க வேண்டும். அந்த மாதிரி நீங்க இருந்து பண்ணினீங்க, இந்த பரணி தீபம் நீங்க ஏத்துறீங்க, அடுத்த அந்த பரணி நட்சத்திரம் வரும்போது நீங்க நினைச்சது நடக்கணும். சரிங்களா? சுபம்.